திருக்குறள் சிந்தனை. இணைந்திருந்த காதலன் வேற்றூர்க்குச் சென்று பொல்வகை செய்து கொண்டு வரச் சில நாள்கள் ஆகின. அதனால் அவனையே நினைத்திருந்த தலைமகள் தலைக்கு எண்ணெய் பூசாமலும் கண்ணுக்கு மை எழுதாமலும் தனியே ஏங்கி இருந்தாள். அந்நிலை கண்ட தோழி பொன்னணிகள் அணியாவிட்டாலும் நெற்றிக்கு திலகம் போல கண்ணுக்கு மை அழகு தரும் என்பதை உணராமல் கண்ணுக்கு கூட மை எழுதாமல் இவ்வாறு இவர் வருந்தி இருக்க நேர்ந்ததே என்று நெஞ்சில் நினைத்து தலைவனை பழிக்க ஆரம்பித்தாள். தலைவி உடனே அவரை பழிக்காதே, காலுக்கு சிலம்பு, கைக்கு வளையல், காதுக்கு தோடு போல கண்ணுக்கு மை அழகு தரும் என்பதை யானும் அறிவேன். ஆனால் அந்த இனிய ஒப்பனை செய்து கொள்ள நேரமாகும் என்பதால் அதனையெல்லாம் புறந்தள்ளி எனது காதலனது காட்சி இன்பத்தையே இடைவிடாது நினைத்திருந்தேன் என்றும் என் காதலன் என் கண்ணுக்குள்ளேயே உள்ளானாதலால் அதற்கு மைதீட்டினால் அத்துணை காலமும் அவர் மறைந்துபட நேருமே என்றும் மையெழுதாது தவிர்ந்தேன் என்றார். இந்த காட்சியை தெய்வப் புலவர் காதற் சிறப்புரைத்தல் அதிகாரத்தில் கண்ணுள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேன் கரப்பாக்கு அறிந்து என்றார். நாளையும் சிந்திப்போம்.